தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் கல்வி மாவட்டம், சேப்புதூர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் எஸ்ஐடிபிக்காக புதிதாக ஒரு கண்டுபிடிப்பினை கண்டுபிடித்துள்ளோம். இந்த கண்டுபிடிப்பின் பெயர் வாட்டர் சேஃப்டி பெல்ட். இப்போது எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். ஆ தீபராஜ் 10th A, ஏசி ஜாசகுமுதே 10th A, ஹச் பரணிதரன் 9th A, சுதன்ராஜ் 10th A, ஆர் சந்தோஷ் 10th A. இன்றைய சூழல்களில் பல உயிரிழப்புகள் நீரின் மூலமாக நடைபெறுகின்றன. இந்த உயிரிழப்புகளை தடுப்பதற்காக மட்டுமே நாங்கள் இந்த கண்டுபிடிப்பினை கண்டுபிடித்துள்ளோம். நீர்நிலைகளில் இறங்குபவர்கள் இந்த வாட்டர் சேஃப்டி பெல்ட்டினை இடுப்பில் அணிந்து கொண்டு நீரில் இறங்கும் பொழுது, அவர்கள் குளிக்கும்போது எதிர்பாராத நிலையில் மூழ்கும் நிலை ஏற்படும் பொழுது, 2 வேதிப்பொருட்களுக்கும் இடையில் தடுப்பாக உள்ள நூலினை அவிழ்க்கும் போது 2 வேதிப்பொருட்களும் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகி அந்த டியூபானது பலூன் வடிவத்திற்குமாறு மூழ்கும் நபர் மிக விரைவாக நீரின் மேல் மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுவார். இந்த கண்டுபிடிப்பினை கண்டுபிடிப்பதற்கு எங்களை தூண்டிய முக்கிய நிகழ்வு என்னவென்றால், நாங்கள் எங்களது நண்பனுடன் விடுமுறை நாளில் ஆற்றிற்கு குளிக்க சென்றபோது நீரின் வேகத்தின் காரணமாகவும் எங்களது நண்பனுக்கு நீச்சல் தெரியாத காரணத்தினாலும் உயிரிழந்தான். இந்த நிகழ்வு எங்களை இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு தூண்டியது. இப்போது இந்த கண்டுபிடிப்பிற்கு தேவையான பொருட்கள்: பலூன், சிறிதளவு நூல், சோடியம் பை கார்பனேட், அசிட்டிக் ஆசிட். இப்போது இந்த கண்டுபிடிப்பினை உங்களுக்கு செய்முறையாக செய்து காட்டுகிறோம். சோடியம் பை கார்பனேட்டிற்கு தடுப்பாக ஒரு நூலினை கட்டிக்கொள்கிறோம். மீதமுள்ள இடத்தில் அசிட்டிக் ஆசிடை ஊற்றிக்கொள்கிறோம். இப்போது மனிதனின் மாதிரியாக எடுத்துள்ளது பொம்மையின் இடுப்பை சுற்றி இந்த பலூனை கற்றுக்கொள்கிறோம். தற்போது இந்த நிகழ்வை ஒரு மனிதன் நீரில் மூழ்குவதாக கொள்வோம். நீரில் மூழ்கும் நபர் 2 வேதிப்பொருட்களுக்கும் இடையில் உள்ள கயிற்றினை அவிழ்க்கும் போது வேதிவினை நடைபெற்று அந்த நபர் மேலே வருவதை நம்மால் காண முடியும். சிறப்பு என்னவென்றால், இப்பட்டையினை அணிந்து கொண்டு கடலிலோ ஆற்றிலோ நீர்நிலைகளில் குளிப்பவர்கள் இறப்பதற்கு வாய்ப்பே இல்லை.